Hello friends, welcome to Easy Cook Samayal. Today recipe Kerala traditional food ஆன இஞ்சி புளி ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஜிஞ்சர் பிக்கல், புளி இஞ்சி, இஞ்சி கறி அப்படி பல விதத்துல இதுக்கு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. வெஜிடேரியன் ஃபுட்ல மெயின் டிஷ்ங்க. அது ஃபர்ஸ்ட் டிஷ் சர்வ் பண்ண பிறகு தான் மற்ற டிஷ் எல்லாமே உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் நாக்கில் வச்சு பாருங்க. அப்பதான் இதோட ஆறு சுவையே நமக்கு தனித்தனியா தெரியும். அப்படியே டேஸ்ட்டும் டைஜஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப் ஆயிடும் இந்த டிஷ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 1/2 கிலோ இஞ்சி நல்லா தோல் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 1/4 கிலோ கிட்ட எடுத்துருக்கேன். புளி இஞ்சிக்கு நமக்கு தேவையான புளி நம்ம ஊற வச்சுக்கலாம். அது ஒரு கொய்யா சைஸுக்கு புளி எடுத்துருக்கேன். நல்லா கருப்பு கலராக பழைய புளியை தான் நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் நமக்கு இதோட பேஸ்ட்டு ரொம்ப திக்காக கிடைக்கும். இது ஊற வச்ச பிறகு நீங்கள் இஞ்சி பச்சை மிளகாலாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விடலாம். கடுகுலாம் நல்லா வெடிஞ்சிச்சு. இப்போ 6 காஞ்சி மிளகாவும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ கட் பண்ணி வச்சு பச்சை மிளகாய் நம்ம சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிக்கிள் மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் பண்ணும்போது மெயினாக மண் பாத்திரமோ இல்லைன்னா அயன் கடாய் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அலுமினியம் ஸ்டீலெல்லாம் யூஸ் பண்ணோன்னா அந்த பாத்திரத்துக்கு அவ்வளோ லைஃப் இருக்காது. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்ச இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சியோட அந்த வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாகவே இந்த ஆயில் அப்சர்வ் ஆகணும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸு டைம் எடுக்கும். நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா புளி அதிகமாக சேர்க்கனால உப்பு உங்களுக்கு அதிகமாக தான் தேவைப்படும். இப்போது உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இஞ்சியில் நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குங்க. அதே மாதிரி கோல்டு தலை சுற்றில் இருக்கிறவங்க இஞ்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வாமிட்டிங் சென்ஸ் கூட கம்மி பண்ணிடும். கோல்டு ஃபீவராக இருக்கிற டைமில் நம்ம இஞ்சி பிக்கிள் வச்சு சாப்பிடும்போது நமக்கு சாப்பிடணும் எண்ணம் வந்துடும். அந்த டேஸ்ட் கண்டென்ட் நமக்கு கொடுத்துடும். இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஊற வச்ச புளி நல்லா திக்காக கரைச்சி எடுத்து அது ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்ட புளி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ புளி நல்லா சேர்த்த பிறகு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இனிப்புக்காக வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கலருக்காக மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதே மாதிரி வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளும் இந்த டைம் நம்ம சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும்.
இந்த டைமில் கரெக்டான பதம் வந்துடுச்சு இஞ்சி புளிக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் கூட நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட கேரளா ட்ரெடிஷ்னல் இஞ்சி புளி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒன்ஸ் செஞ்சோன்னா நீங்கள் அடிக்கடி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க ஃப்ரிட்ஜில். இது ஒரு 6-7 மாதம் வரைக்கும் கெடாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க நம்ம ரெடி பண்ணியாச்சு. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.